உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். இருதயம் விரிவடைந்துள்ள இடத்தில்தான் உண்மை ஞானம் உதிக்கும். அந்த உண்மை ஞானம்தான் நம்பிக்கை. பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாகவே உன்னை வந்து அடையும். விவேகானந்தர் அது எதுக்காக கொண்டாடுறாங்க? இளைஞர்கள் தினம். வெரி குட். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து தேசிய இளைஞர் தினம். யார் நினைவா கொண்டாடுறாங்கன்னா சுவாமி விவேகானந்தர். இது வந்து 1984 கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? இப்ப நீங்க தானே மாணவர்கள். இளைஞர்கள்னா யாரா இருக்கும்? பெரியவங்க தானா? பாய்ஸ் மட்டும்தானா? இன்றைய மாணவர்களாகிய நீங்கள் தான் நாளைக்கு இளைஞர்கள். 15 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும். இந்த வயசுலயே இருந்துருவ. நீங்க தான் இந்தியாவை வளமுள்ள நாடா மாத்த போறீங்க. அப்படிதானே? மாத்துவீங்களா எல்லாரும்? சரியா? இன்றைய மாணவர்கள் நீங்க தான். எப்படி உங்களுக்கு 15 வயசு ஆயிருமா? அப்ப நீங்க தான் இளைஞர்களா மாறிடுவீங்க. அப்ப நாளைய இந்தியா யாரோட கையில இருக்கு? உங்களோட கையில தான் இருக்கா? கண்டிப்பா எல்லாரையும் வளமுள்ள நாட்டா மாத்துவீங்களா? விவேகானந்தரும் அதுதான் கேட்டாரு. என் கையில ஒரு 100 இந்தியர்களை கொடுங்க, நான் வந்து இந்தியாவை வளமுள்ள நாடா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். அவரோட உறுதிமொழியிலே பார்த்தேன்னா பூக்களா இருக்கக்கூடாதான். எப்பவுமே பூக்களா இருந்தா என்ன ஆகும்? உதிர்ந்து கொட்டிடுவோம். அதுவே நம்ம செடியா இருந்தா என்ன பண்ணலாம்? தினம் தினம் பூக்கலாம். அப்படிதானே? பூக்களா இருந்தா ஒரே நாள்ல உதிர்ந்து கொட்டிடுவோம். அதுவே நம்ம செடியா இருந்தா தினம் தினம் பூக்கலாம். அவரோட மாநாட்டிலேயே அவர் பேசியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் போய் எல்லாரையும் சகோதர சகோதரிகளையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரையும் என்ன நினைச்சிருக்காரு? அவரு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா தான் நினைச்சிருக்காரு. ஓகேவா? அது வந்து உலக புகழ் பெற்ற வாசகமா இன்றளவும் பேசப்படுது அவரோடது. அது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். அவர் வந்து ஒரு ஜெர்மனிக்கு போயிருக்காரு. அங்க ஒரு புக்கு ஒரு ஜெர்மனி இருக்கு. அது ஒண்ணுமே புரியல. ரொம்ப நேரமா அவரும் ரீட் பண்ணி பார்த்திருக்காரு. அதுல ஒண்ணுமே புரியல அவருக்கு. அப்ப விவேகானந்தர் அங்க இருக்கையில எனக்கு அந்த புக்கை ஒரு மணி நேரம் கொடுங்க, அதை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன, எனக்கே இவ்வளவு ஜெர்மனி மொழியில் கத்திருக்கேன், எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, நீங்க கொடுத்து பாருங்க அப்படின்னாராம். 1 மணி நேரம் அதை கையில மட்டும்தான் வச்சிருந்தாராம். அவர் உள்ள இருக்கிறத எதுவுமே பிரிச்சே பார்க்கலையாம். இந்தாங்கன்னு சொல்லி 1 மணி நேரத்துல திருப்பி கொடுத்துட்டாரு. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், என்ன புரிஞ்சுன்னா நீங்க எது வேணாலும் கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னாராம். உடனே அவர் வந்து பேஜ் நம்பரை மட்டும்தான் சொன்னாராம். 366 பக்கத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பக்கத்துல இருக்கிற என்ன இருந்துச்சோ அதை அப்படியே விவேகானந்தர் சொன்னாராம். இதெல்லாம் எப்படி அவரால் முடிஞ்சுச்சு? அவர் வந்து தியானம் அதிகமா பண்ணுவார். மனசை ஒருநிலைப்படுத்தி. கன்னியாகுமரி போயிருக்கியா எல்லாரும்? அங்க தியான மண்டபம் போயிருக்கீங்களா? அந்த தியான மண்டபம்னே அவருக்கு தனியா கடலுக்கு நடுவுல கட்டியிருப்பாங்க. அது வந்து அவரோட மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி உலகம் ஃபுல்லா இந்து மதத்தையும் இந்தியர்களை பத்தியும் நிறைய புரிய வச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.